ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் ப்ளவுஸ் கட்டிங் ஃபுல் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பார்ட் பை பார்ட்டாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஃபுல் வீடியோவாக கொடுக்குறேன். மெஷர்மெண்ட்டு, மார்க்கிங், பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக காமிக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது கிளாத்தை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் கீழே அன்னிவனாக இருக்கலாம் ஒரு லைன் போட்டுட்டு ஒரு மடிச்சடிக்கிறதுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஹைட்டு 14 மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு ஷோல்டர் பிடிச்சடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் அப்படி 2.25 எடுத்திருக்கேன். 34 இன்ச்சு ப்ளவுஸ் சைஸுக்கு 2.25 கழுத்து அகலம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஷோல்டரோட அகலமும் 2.25 தையலோடு சேர்த்து எடுத்திருக்கேன். தச்சு முடிக்க 2.25 வரும். நெக்கோட ஹைட் 7.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நான் இப்போ எடுக்கிறது ரெடி அளவு. இப்போது ஆம்கோலோட ஹைட்டு 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம தையலுக்கான அளவு விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து தான் ஒரு லைன் போடணும். சரி, அதுக்கப்புறம் அந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே வளைவு போட்டுக்கோங்க. ஃப்ரீ ஹேண்டாக போட முடிஞ்சால் போடுங்க, இல்லை ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வளைவு போட்டுக்கோங்க. இது 34 இன்ச்சு ப்ளவுஸுக்கு எப்படி பாடி மெஷர்மெண்ட்டு எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். 34ல் பாதி 17, 17ஓட 1.5 இன்ச்சை கூட்டுங்க. 17ல் 1.5 இன்ச்சை கூட்டினீங்க அப்படின்னா 18 வரும். 18ல் பாதி 9.25 வரும். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, 9.25. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு அதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. 9.25 1.5 இன்ச்சு தையலுக்கு போட்டுட்டு அந்த லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அந்த 1.5 இன்ச்சு கூட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த 1.5 இன்ச்சு எதுக்கு கூட்டணும் அப்படின்னா, ஃப்ரண்டை விட பேக்கில் 1.5 இன்ச்சு அதிகமாக இருந்தால் தான் நம்ம இழுத்து மாட்டுறப்ப ப்ளவுஸ் ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும். இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நான் 1.5 இன்ச்சு கூட்டியிருக்கேன். லைனிங் ப்ளவுஸில் 2 இன்ச்சு கூட்டணும். இப்போ திரும்பவும் சொல்கிறேன். கீழே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு லைன் போட்டிருக்கேன். அப்புறம் ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட் 14 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் லைன் போட்டு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன். நெக்கோட அகலம் 2.25 எடுத்திருக்கேன். ஷோல்டரோட அகலம் அதே மாதிரி 2.25 எடுத்து தையலோடு சேர்த்து எடுத்திருக்கேன். நெக்குக்கு ரெடி அளவு தான் 7.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உள்ளே நம்ம இன்னும் 1/2 இன்ச்சு தையலுக்காக அளவு விடாமல் மறந்துட்டேன், சாரி. அதனால் இப்போ விடுறேன். 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டு உள்ளே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸில் வளைவு போட்டு அதில் தான் நம்ம கட் பண்ணுவோம். அந்த பாக்ஸில் வளைவு போட்டுக்கோங்க. இதில் தான் நம்ம கட் பண்ணுவோம், சரியா? அடுத்து ஆம்கோலோட ஹைட்டு நான் எங்கேருந்து டேப்பை வைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. நான் ரெடி அளவுலேருந்து தான் 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். தச்சு முடிக்க 5.5 வந்துடும். 1.25 மார்க் பண்ணி அதில் வளைவு போட்டுக்கோங்க. கையில் போட முடியல அப்படின்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. 34 திரும்பவும் சொல்கிறேன். 34 பாடி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு. அதில் பாதி 17, 17ஓட 1.5 இன்ச்சு கூட்டி 18 வருது. 18ல் பாதி 9.25. அந்த 9.25 தான் நான் பேக் சைடு மார்க் பண்ணுறேன். இப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கரெக்டாக வந்துடும். ஏன்னா இதே அளவை போட்டு தான் ஃப்ரண்டில் எடுப்போம், அதனால் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுட்டு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறதா நம்ம என்ன லைன் போட்டிருக்கோமோ அது மேலே கரெக்டாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் துணி வேஸ்ட் ஆகாமல் சரியாக வரும். கட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டான அளவு எல்லாம் விட்டுருக்கோமா, தையலுக்கான அளவுலாம் விட்டுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது ஃப்ரண்ட் எடுப்போம். ஃப்ரண்ட்டை ஓப்பன் சைடை நம்ம பக்கமாக வச்சுட்டு அதில் அந்த கீழே தையலுக்கான அளவு விட்டுருக்கோம்ல அதை சேர்க்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு மேலே தான் நம்மளோட ஃப்ரண்ட் சைடு வரும். அதனால் அந்த கார்னர் நமக்கு தேவையில்லை, அதாவது அந்த ஓரம் எட்ஜி வேண்டாம். அதனால் அதில் ஒரு லைனை போட்டுட்டு அந்த லைனு பக்கத்தில் ப்ளவுஸை வைங்க. கீழே அந்த தையலுக்கான அளவு விட்டுருக்கோம்ல அதை மடிச்சுட்டு கீழே உள்ள கார்னர்லாம் கரெக்டாக வச்சு அந்த லைன் போட்டிருக்கிறதுக்கு நேராக அந்த ஃபோல்டர் சைடை வைங்க. இப்போது பேக் பீஸை வச்சு அப்படியே ஃப்ரண்ட்டுக்காக மார்க் பண்ணுங்கள். பேக் பீஸில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள்.
நெக்கு, ஷோல்ட்ரு, ஆம்கோல் எல்லாத்தையும் அப்படியே மார்க் பண்ணுங்கள். எந்த அளவையும் மாற்ற வேண்டாம். இதில் சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு விடணும். பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். அது எதுக்கு விடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பேக்கை விட ஃப்ரண்டில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மற்ற எல்லா மார்க்கிங்குமே அதே மாதிரி பேக் சைடில் உள்ள மார்க்கிங்கை அப்படியே பண்ணிக்கோங்க. தையலுக்கான அளவு விட்டுருக்கோம்ல அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கில் லைன் போட்டிருக்கோம்னா அந்த லைனை நேராக போட்டுட்டு ஃப்ரெண்டோட நெக்கு உயரம் வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணணும். நான் ரெடி அளவில் இருந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, அதாவது ரெடி அளவு வந்து 6 மார்க் பண்ணிட்டேன். அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விடணும்ல. சைடில் ஏற்கனவே நம்ம பேக் சைடில் விட்டுருக்கோம். இந்த உயரத்துக்கு மட்டும் தான் நம்ம 1/2 இன்ச்சு விடணும். சைடில் ஏற்கனவே தையலுக்கான அளவு இருக்குது சரியா. அதுக்கப்புறம் அந்த 1/2 இன்ச்சு கீழே இருந்து மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு தையலுக்கு அதில் வளைவு போட்டுக்கோங்க. இப்போ கிராஸோட உயரம் 34 இன்ச்சு சைஸுக்கு 13.5, அதாவது நான் தையலோடு சேர்த்து வைக்கிறேன். கீழே பட்டியோடு சேர்த்து அடிப்போம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விடணும். அது ரெடி அளவு, ஷோல்டரோட ரெடி அளவுலேருந்து 13.5 வைக்கிறேன். நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் அதோட சென்ட்ரு வந்து 3.25 வைக்கணும். நம்ம நெக்கு வித்து எவ்வளோ வச்சுருக்கோம், நெக்கோட அகலம் வந்து 2.25 வச்சுருக்கோம். அதுலேருந்து 1 இன்ச்சை கூட்டி 3.25 வச்சோம் அப்படின்னா உங்களோட கிராஸோட சென்ட்ரு கிடச்சிரும் நமக்கு. பாருங்கள், 3.25 வச்சு அந்த சென்டரை குறிச்சாச்சு. இது மெயின் டாட்டோட சென்ட்ரு. இப்போ அந்த லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைன்லேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆம்கோல் சைடும் 2 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 3 லைனையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க. வேறு எந்த ஒரு காம்ப்ளிகேட்டும் பண்ணிக்காதீங்க. இது கரெக்டாக இப்படி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். உங்களுக்கு கிராஸ் ஹைட்டு கரெக்டாக வந்துடும். எந்த ஒரு வளைவு போடணுமே, அப்படி வருமே, இப்படி எந்த ஒரு மார்க்கிங்குமே இல்லை. நான் சொல்கிற மாதிரியே கரெக்டாக பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தெரியுதா, ப்ளவுஸ்லேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். பேக் பீஸ்லேருந்து நெக்கு வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். பேக் பீஸில் 7.5 இன்ச்சு இருக்குது. நெக்கை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சைடில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். கிராஸ் வரைஞ்சிருக்கோம். இந்த 3 வேலை தான் ஃப்ரண்டில் பண்ணியிருக்கோம். பேக்கில் இருந்து டிஃப்ரெண்ட் வந்து இந்த 3 வேலை தான் பார்த்துருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆம்கோலில் ஒரு டாட் பிடிப்போமா, அந்த டாட் பிடிக்கிறப்ப அந்த 1/2 இன்ச்சு உள்ளே வந்துடும். அப்போ தான் பேக்கும் ஃப்ரண்ட்டும் சைட் ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு கரெக்ஷனும் வராமல் சரியாக வரும். அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். கரெக்டாக கட் பண்ணும்போது திரும்பவும் சொல்கிறேன், எல்லாம் சரியாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். இப்போ அந்த டாட்டை வந்து ஒரு அர்க்காத் பண்ணிப்போம். 34 ப்ளவுஸுக்கு 1.25 இன்ச் மார்க் பண்ணால் ஓகேவாக இருக்கும். 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதோட ஹைட்டு 3 இன்ச் வைங்க. இந்த டாட்டு மட்டும் ஒவ்வொரு சைஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். 1/4 இன்ச்சு கூடும் குறையும். ஆனால் 1.25 இன்ச்சு ஓகேவாக இருக்கும். 38 வரைக்கும் 1.25 இன்ச்சு ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் டாட்டோட அளவு வந்து கொஞ்சம் மாறுபடும். அது ஒவ்வொரு சைஸும் நான் கட்டிங் போடும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு முடிஞ்சிட்டு ஸ்லீவு பார்ப்போம். ஸ்லீவுக்கு நான் துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அப்போ தான் 2 ஸ்லீவ் கிடைக்கும். கீழே அன்ஈவனாக இருக்கனால ஒரு லைன் போடுறேன். அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். ஹெம்மிங் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்லீவோட ஹைட்டு, கையோட உயரம் 8 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 8 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது 2 தடவை மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. லைன் நேராக வரணும்ல, அதுக்காக தான் 2 தடவை மார்க் பண்ணி லைன் போடுறேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக. கீழே கை சுற்றளவு 5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு. மேலே கேப் ஹைட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுக்காக தையலோடு சேர்த்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. டேப்பை எங்கே வைக்கிறேன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே தையலோடு சேர்த்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போது அந்த வளைவு எப்படி போடணும் அப்படிங்கிறத ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்லீவ் வளைவு வரைகிறதுக்காக அந்த ஷோல்டருக்கு தையல் விட்டுருக்கோம்னா அதை மடிச்சுட்டு, அந்த சைட்லேயும் தையலுக்காக விட்டுருக்கோம்னா அதை மடிச்சுட்டு அப்படியே வைங்க. அந்த ஹைட் எதுக்கு வச்சுருக்கேன்னா, மேலேயும் துணி வைக்கக்கூடாது, நீங்கள் கீழேயும் துணி வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஹைட்டு முதல்ல மார்க் பண்ணது. 3 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதுக்கு நேராக வச்சு எங்கே முடியுதோ அங்கே மார்க் பண்ணுங்கள். ஸ்லீவோட அந்த அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, அது எங்கே முடியுதோ பாடி பீஸு அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் ரெடி அளவு.
இப்போ கீழே உள்ள ரெடி அளவுலேருந்து இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. மேலே கொஞ்சோண்டு ஒட்டு போடுற மாதிரி இருக்கும், ஜாயின் பண்ணணும். கொஞ்சோண்டு துணி ஜாயின் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து வளைவு வந்து ஃப்ரீ ஹேண்டில் ஒரு இன்ச்சு ஃபோல்டர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்டில் வரைய தெரிகிறவங்க வரைஞ்சிக்கோங்க. நான் உங்களுக்காக ஆம்கோல் ஸ்கேலை வச்சே வரைஞ்சி காட்டுறேன். அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன் அந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஆம்கோலை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஒரு லைன் அப்படியே போடுங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஸ்லீவோட வளைவு வந்து இவ்வளோ தான். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, கரெக்டாக வரைங்க. நான் எனக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்ச மாதிரி இல்லாதனால அப்படி வரைகிறேன். நீங்கள் ஆம்கோல் ஸ்கேலை மட்டும் வச்சுமே வரைஞ்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு அவ்வளோதான், ஸ்லீவோட அளவு முடிஞ்சுது. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சோண்டு ஜாயின் மட்டும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம போட்ட லைன்லேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கெங்கே ரெடி அளவோ அதில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மடிச்சடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆம்கோல் குழிவு வெட்டணும்ல, அது எப்படி வெட்டணும்? துணியை நம்ம 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துகிட்டு அந்த அர்க்காத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மேடு மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அர்க்காத்துலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 3 கோட்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்கோல் குழிவு கிடச்சிரும். அதை அப்படியே கிராஸாக மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸ்கேலை வச்சு போடாதீங்க, நேராக வந்துடும் கோடு. கொஞ்சம் வளைவாக போடுறதுக்காக தான் நான் அந்த 3 மார்க்கையும் பண்ணிவிட்டு அந்த வளைவாக அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, அந்த எட்ஜ் வரைக்கும் பண்ணிவிட்டு வெட்டும் போது கரெக்டாக பாருங்கள். அப்படியே முடிக்கிற மாதிரி அந்த முக்கோணம் மாதிரி முடிச்சிடக்கூடாது, லைட்டாக வளைச்சி விட்டுறேன் பாருங்கள், அதை கவனிங்க. வளைச்சி வெட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் கோடு போட்டதோட கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். அதனால் அந்த இடத்துல அந்த மேலே போகும்போது லைட்டாக வளைச்சி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்லீவ் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸ்லீவு கட் பண்ணியாச்சு. அதை ஃப்ரெண்டுன்னு மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தைக்கும் போது மாற்றாமல் தைச்சிக்குவீங்க. அதனால் அவ்வளோதான், ஸ்லீவ் ஃபினிஷ். அடுத்து பட்டி எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாமா? பட்டியில் நிறைய பேர் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. எப்படி எடுக்கணும், ப்ளவுஸ்லேருந்து அளவெடுத்து பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. பட்டிக்கு எந்தவித அளவுமே கிடையாது. நம்ம பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதில் பேக் பீஸ்லேருந்து ஃப்ரண்ட் பீஸில் எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பட்டி. அது எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட் பீஸாக ஒரு 11 இன்ச்சு நீளத்துக்கு எடுத்துட்டேன். 1 இன்ச்சு மார்க் பண்ணி தையலுக்கான அளவு விட்டு ஒரு லைன் போட்டுட்டு இதை மடித்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. எப்பயும் நம்ம பட்டி உள் துணி கொடுத்து மடிச்சடிப்போம்ல, அந்த அளவுக்கு துணி கொடுத்து பட்டியை ரெடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேக் பீஸையும் ரெடி பண்ணிடுங்க, ஃப்ரண்ட்டையும் ரெடி பண்ணிடுங்க. டாட்லாம் பிடிச்சிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் போட்டு எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். நான் கீழே மடிச்சடிக்கக்கூடியது எல்லாத்தையும் மடிச்சிட்டேன். கேப் எவ்வளோ இருக்குது, அந்த கேப்பை தான் அந்த பட்டி ஃபில் பண்ண போகுது. அது எவ்வளோ அப்படி இருக்குதுன்னு பார்த்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2ஐயும் ஒன்றா போட்டுக்கோங்க. எங்கேயாச்சும் இருக்கா பார்த்தீங்களா, நம்ம கரெக்டாக தைச்சோம் அப்படின்னா மேலேக்கெல்லாம் எங்கேயுமே இருக்காது. இப்போ அந்த பட்டிக்கு எவ்வளோ கேப் வேணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் மார்க் பண்ணுறேன். ரெடி அளவாக மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ அந்த பட்டியை எடுத்துட்டு கப்பை எடுத்து விட்டுக்கோங்க. கப்பெலாம் அப்படி அமுங்கி இருக்கக்கூடாது. கப்பெலாம் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அதை போட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ரெடி அளவில். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அதில் கட் பண்ணுங்கள். நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான அளவு வேணும்ல, அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பீஸோட ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிட்டோம். அதை ஒரு உள் துணி கொடுத்து மடித்து அடிச்சிருவோம் பட்டியை. இப்போது அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்படி கட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதாவது தைக்கிறதுக்கு முன்னக்கூட்டி உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். தைச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். சைடு பாருங்கள், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே வராது. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணி இதை ஜாயின் பண்ணும்போது மேலே கீழே அப்படின்னு எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் இல்லாமல் ரெண்டுமே கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். லாஸ்ட்டாக கிராஸ் பீஸ் எடுப்போமா, மிச்சம் இருக்கிற துணியில் கிராஸ் பீஸு நெக்குக்கு ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக கிராஸ் பீஸ் எடுக்கிறோம். இந்த ஸ்கேலை வச்சு, இந்த ஸ்கேல் 1.5 இன்ச்சு இருக்கும். அந்த 1.5 இன்ச்சு ஸ்கேலை வச்சே நீங்கள் மார்க் பண்ணுங்கள். எந்த பக்கம் துணி கிராஸாக இழுவை கொடுக்குறோம் அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டைரெக்டாக ரிப்ளை பண்ணுறேன். டெய்லரிங் ஒரு ஸ்கில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் ஃப்யூச்சர் இன்கம். கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.